Good morning students. So already நம்ம கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம், ஜாமெட்ரி, கிராஃப் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெசன்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வெரி ஈஸியஸ்ட்டு ஒன் ஆஃப் த லெசன் இஸ் மேட்ரிசஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு நார்மலாக ஒரு விஷயத்தை வேறு ஃபார்மெட்டில் கொடுக்க போகிறோம். அதுதான் மேட்ரிஸு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ஸோ வனிதா வந்து ஸ்டோரி புக்கு 12 வாங்கியிருக்கான், நோட் புக் வந்து 20 அண்ட் தென் பென்சில் 4 அண்ட் தென் ராதா ஸ்டோரி புக் 27, நோட் புக் 17 அண்ட் பென்சில் 6. கோகுல் ஸ்டோரி புக் 7, நோட் புக் 11, பென்சில் 4. கீதா ஸ்டோரி புக் 10, நோட் புக்ஸ் 12, pencil 5. So now we arrange this information in tabular form. So tabular formல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, just you have to use bracket in front of the numbers and end with the numbers. So bracket போட்டாச்சா? எஸ், ப்ராக்கெட் போட்டோன்னே ஸோ அந்த டாப்லையும் சைடில் இருக்கிறதே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா the items possessed by 4 people, ஆமாம், வனிதா, ராதா, கோகுல் அண்ட் கீதா are aligned or positioned in a rectangular array containing 4 horizontal and 3 vertical arrangements. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஸோ இந்த ரோவில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறது, ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை ரோஸுன்னு வச்சுக்கிறோம். அண்ட் தென் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், காலம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். The whole rectangular arrangement is called a matrix. Generally, if you arrange things in a rectangular array, we call it as matrix. Okay. So definition என்ன, a matrix is a rectangular array of elements. The horizontal element arrangements are called rows and vertical arrangements are called columns. Got it? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9th ப்ரமோட் ஆகி 10th ஸ்டாண்டர்டுக்கு வர. ஸோ அப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஃபஸ்ட் பெஞ்சில் 3 மெம்பர்ஸ், செகண்ட் பெஞ்சில் 3 மெம்பர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு ஆளை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் என்ன தான், அரேஞ்ச்மெண்ட்டு தான். இப்போ ஃபஸ்ட் பெஞ்சில் எத்தனை பேர் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஃபஸ்ட் ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. ஸோ இப்போ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறாங்க, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ரோஸுக்கு என்ன ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ஸோ ஒரே ரோ ஃபஸ்ட் பெஞ்சிலே உட்காந்துருக்க அப்படின்னா அதுதான் ரோ. உன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கிறது தான் என்னது, ரோ. அடுத்து காலம். காலம்னா என்னது, வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு. வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னா என்னது அப்படின்னா, க்யூ இருக்கு இல்லையா. ஸோ ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும், இல்லை கரெக்ஷன் வாங்கணும், டீச்சர்ஸ்ட ரேஷன் கடையில் ஜாமான் வாங்குகிறோம். ஸோ அப்போ எல்லாம் அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, க்யூ ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த க்யூ வந்து எதுக்கான எக்ஸாம்பிள், காலத்துக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறோம் எதுக்கு அப்படின்னா மேட்ரிக்ஸுக்கு. ஸோ ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கேன் நம்பர்ஸு 2, 3, 7, 10, 9, 13. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, now I am going to arrange the numbers. That means array of numbers-னால் என்னது, arrange the numbers. ஸோ எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 3, 7 ஃபஸ்ட்டு 3 நம்பரை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோவில் வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் 3 நம்பர்ஸ் இருக்கா. ஸோ இப்போ 10, 9, 13. ஸோ அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் கரெக்டாக ஒரு பேர் இருக்குது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ நான் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். தட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் மேட்ரிக்ஸ். மிஸ் இதை ஏன் மிஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ரோவில் ஏன் 4 நம்பர்ஸ் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னா, நோ வே. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் த 4 numbers, what is the remaining numbers, 9, 13. So 9, 13.
ஸோ அப்போ இங்கேயும் என்னவாக இருக்குது, பிளாங்காக இருக்குது. இந்த மட்டும் ஒரு பிளாங்காக இருக்கவே கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ மேட்ரிக்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு பேர் இருக்கணும். ஸோ அப்போ ஈஸியாக எப்படி மிஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6. ஸோ இப்போ 6ன்னு எடுத்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6? 1 6 are 6. நெக்ஸ்ட்டு 6 1s are 6. நெக்ஸ்ட்டு 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 3s are 6. This is a possible order. This is a possible order. ஸோ இந்த மாட்டம் இருந்தால் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், 6 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரே ரோவில் 6 நம்பர்ஸையும் வைக்கலாம், இல்லை 6 ஒவ்வொரு ரோலையும் ஒன்று ஒன்றா வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே நான் கமாவில் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். ஒரே ரோவில் எல்லா நம்பரையும் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தட் இஸ் அ 1 cross 6. 1 cross 6. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. கரெக்டா? இது ஃபஸ்ட் ரோ, இது வந்து என்னது செகண்ட் ரோ. ஸோ அப்போ டோட்டலாக 2 rows இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் 2 rowஸில் ஸோ எத்தனை காலம் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அப்போ 2 cross 3. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 cross 6 பண்ணியாச்சு, அடுத்து 2 cross 3யும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6 cross 1. 6 cross 1னா என்ன அர்த்தம், 6 row. தட் மீன்ஸ் ஒரு ரோவில் ஒரு ஆள் தான் செட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 7 10 9 13. ஒரு ரோவில் ஒரு ஆள் தான் வைக்கணும். அப்போ 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 6 cross 1. ஓகேவா? வாட் ஆர் த அனதர் மாடல்? 3 cross 2. 3னா என்னது, ஃபஸ்ட்டு இருக்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், ரோவை. இந்த ஃபஸ்ட் நம்பர்ஸ்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், ரோவை. இந்த செகண்ட் நம்பர்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், காலமை. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாசிபிள் 3 cross 2. அப்போ 3 ரோ தான் இருக்கணும். 3 ரோனா என்னது, 2 3 7. நெக்ஸ்ட்டு 10 9 13. இப்போ திஸ் இஸ் அ 3 cross 2. ஸோ அப்போ ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 6 நம்பர்ஸை நான் என்ன பண்ணுறேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். ஹவு many methods அப்படின்னு பார்த்தோம்னா 4 methods. ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 6 நம்பர்ஸா. ஸோ அப்போ 6 எப்படி எல்லாம் நம்ம டேபிள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 1 6 are 6, 6 1s are 6, 3 2s are 6, இன்னொன்று 2 3s are 6. ஸோ அப்போ 4 மாடல் இருக்குது. 4 மாடல்லையும் நம்ம இதை மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும். 1 cross 6. 1 cross 6னால் என்ன அர்த்தம், ஒரு ரோ 6 காலம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், ரோவை ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்போ ஒரு ரோவில் 6 நம்பரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 6 cross 1. ஸோ 6 cross 1 அப்படின்னா ஸோ ஆல்ரெடி சொல்லிகிட்டே ஃபஸ்ட் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், ரோவை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ அப்போ 6 ரோ வச்சிடணும். 6 ரோலையும் ஒவ்வொரு நம்பர் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் உன்னுடைய 6 cross 1 மாடல். நெக்ஸ்ட்டு 3 cross 2. 3 cross 2னா என்ன அர்த்தம், ஸோ டோட்டலாக 3 ரோஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு
ஒவ்வொரு ரோலையும் 2 நம்பர் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2x3. 2x3னா என்னது? சேம் மாடல். ஸோ டோட்டலாக 2 ரோ தான் செட் பண்ணணும். ஒவ்வொரு ரோலையும் எத்தனை நம்பர் ப்ளேஸ் பண்ணணும்? 3 நம்பர்ஸு ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னது? ஸோ அரேஞ்ச்மெண்ட். இந்த மாட்டம் ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின்? sin theta, cos theta, tan theta. ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் மட்டும் இங்கே டேர்ம்ஸ் 3 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன். தட் மீன் ஃபார்ம் மேட்ரிக்ஸ். ஃபார்ம் எ மேட்ரிக்ஸ். ஃபார்ம் எ மேட்ரிக்ஸ். ஸோ 1 கவுண்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3. ஸோ அப்போ 3 அப்படின்னு எடுத்தோம்னா 3க்கான டேபிள் என்ன? 1 3s are 3, இன்னொன்று வந்து 3 1s are 3. இது 2 பாசிபிள் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி தான் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 2 times தான். 2 methods. What is the question? sin theta, cos theta, tan theta. ஸோ அப்போ 1x3 அப்படின்னா என்ன மீனிங்? ஒரே ரோவில் ஸோ எல்லா நம்பர்ஸையும் வைக்கிறது தான். sin theta. ஸோ கம்மா போடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு ரைட் பண்ணணும். sin theta, cos theta, tan theta. Next, what is another format? 3x1. 3x1னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது எதை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம்? ரோ தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ரோனா என்னது? பெஞ்சஸ் மாட்டோம். ஸோ எத்தனை பெஞ்ச் போடணுமா? 3 பெஞ்ச். ஸோ அப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சு, செகண்ட் பெஞ்சு, 3 பெஞ்சு போட்டேன். 3 பெஞ்ச்லேயும் எத்தனை நம்பர்ஸ் தான் செட் பண்ணணும்? 1 1 1 தான். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோவில் யாரை வச்சாச்சு? sin theta. செகண்டில் cos theta. தேர்ட் ஒனில் tan theta. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? இதுதான் அந்த 3x1. ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா இந்த மாட்டம் மேட்ரிக்ஸோடைய கார்னரில் எழுதணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஷின்? 1 3 1/√2 5. ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸு? 1 2 3 4. ஸோ இப்போ 4 நம்பர்ஸ் அப்படின்னா 4க்கான பாசிபிள். தட் மீன் டேபிள் எப்படிலாம் சொல்லலாம்? 1 4s are 4, 4 1s are 4, 2 2s are 4, வேறு தட்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக 3 ஃபார்மேட்டில் இந்த கொஷினை ரைட் பண்ண முடியும். 1x4னா மீனிங் என்ன? ஒரே ரோவில் எல்லா நம்பரையும் செட் பண்ணுறது. தட் மீன்ஸ் ஸோ இந்த கமாலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அப்படியே பாக்ஸ் மட்டும் போட்டுட்டோன்னு வச்சுக்கோ. தட் இஸ் அ 1x4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னது? 4x1. 4x1 என்ன அர்த்தம்? 4 ரோ 4 பெஞ்ச் போட்டுக்காங்க. கரெக்டாக? ஸோ 4 பெஞ்ச் போட்டு 4லேயே என்ன தான் இருக்கணும்? ஒவ்வொரு நம்பர் தான். ஸோ அப்போ 1 3 1/√2 நெக்ஸ்ட்டு 5. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 2x2. 2x2னா என்னது? 2 ரோ தான் இருக்கணும். ஸோ அப்போ 1 3 1/√2 5. இதுதான் 2x2. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. ஸோ இந்த மாட்டம் நம்ம ஒரு புரிகிறதுக்காண்டி தான் இந்த மாட்டம் லைன் போட்டேன். நீ இந்த மாட்டம் லைன்லாம் போட்டு எழுதக்கூடாது. ஓகேவா? ஓகே. வாட் இஸ் த தேர்ட் சம்? த தேர்ட் சம் இஸ் அ √5 and 7. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 நம்பர்ஸ் அப்படின்னா ஸோ வாட் இஸ் த டேபிள்? 1 2s are 2 and 2 1s are 2. 1 2s are 2னா என்ன மீனிங்கு? ஒரே ரோவில் எல்லா நம்பரும் வைக்கிறது. அப்போ கமா ரிமூவ் பண்ணிவிட்டு நீ பாக்ஸ் போட்டு விட்ட அப்படின்னா தெர் இஸ் அ 1x2. 2x1னா என்ன மீனிங்? அதே மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ரோவில் ஒரு நம்பரை தான் வைக்கணும். வச்சு நம்ம இந்த மாட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் 2x2. சரி, 2x1. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். வாட் இஸ் இட்? ஸோ ஒரு கேலண்டர் ஷீட் ஆஃப் தட் மீன் ஒரு மந்த் வைஸாக இருக்கு இல்லையா? இந்த மாட்டம் ஒரு கேலண்டர் ஷீட் எடுத்து ஸோ அதில் நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அந்த மாட்டம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப்
பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ ஃபார்ம் பண்ணி அதோடைய ஆர்டரை ரைட் பண்ணி ஸோ ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம மேட்ரிக்ஸோடைய டெஃபினேஷன் பார்த்தாச்சு அண்ட் தென் எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நியூ நோட் எடுத்து மேத்ஸுக்குன்னு ஒரு நியூ லாங் சைஸ் 1க்கு நோட் எடுங்க. ஸோ அதில் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு மேட்ரிக்ஸோடைய டெஃபினேஷன் காமிச்சு ரைட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுருங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு ஸோ என்ன பண்ணுங்க ரோ மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். யூ ஹாவ் டு ரைட் த டெஃபினேஷன், write any one example, it is enough for that. Okay, you need not write all the examples. So types of matrix, what is the first one? Row matrix. A matrix is said to be row matrix if it has only one row. So ஒரே ஒரு row இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும், row matrix அப்படின்னு சொல்ல முடியும். And it can be have any number of columns. காலம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பட் ரோ வந்து என்ன தான் இருக்கணும், ஒன்று தான் இருக்கணும். ஸோ இந்த ரோ மேட்ரிக்ஸுக்கு வாட் இஸ் அனதர் நேம், ரோ வெக்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 8 9 4 3. ஸோ ஒரே ரோவில் தான் எல்லா நம்பர்ஸும் இருக்குது, பட் காலம்னா இதுக்கு வந்து என்னது 4. ஸோ 1 × 4. ஓகேவா. இந்த அனதர் எக்ஸாம்பிள் -√3/2 1√3. ஸோ இங்கே எல்லா நம்பர்ஸும் ஃபஸ்ட் ரோலே அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் ஹவு மெனி காலம்ஸ் ஆர் த 3 காலம்ஸ், 3 நம்பர் இருக்குது. ஸோ அதனால் 3 காலம்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ரைட் எனி ஒன் எக்ஸாம்பிள், இட் இஸ் இனஃப். காலம் மேட்ரிக்ஸ், எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி காலம் இஃப் இட் ஹேஸ் ஒன்லி ஒன் காலம். காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் காலம் வரணும். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் ரோ வரணும். அண்ட் தென் ஸோ இந்த ரிமைனிங் ஒன் என்ன, ரோ வந்துருச்சு, ரோ பற்றி சொல்லியாச்சு அப்படின்னா காலம். காலம் வந்து எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் வர மாட்டோம், இங்கே எனி நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் கால்ட் அ காலம் வெக்டார் ஆர் காலம் மேட்ரிக்ஸ். யூ ஹாவ் டு ரைட் எனி ஒன் எக்ஸாம்பிள். A = sin x cos x 1. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு க்யூக்கு தான் எதுன்னு சொல்லியிருக்கோம், காலம்னு. ஸோ ஃபஸ்ட்டு க்யூலேயே எல்லாமே எழுதி வச்சிடணும். கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த ரெக்டர் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் காலம்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ அந்த மட்டும் மேட்ரிக்ஸ் நேம் தான் என்னது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். 1 × 1 2 × 2 3 × 3 இந்த மட்டும் எழுதணும். ஸோ அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டெஃபினேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க, டயகோனல் எலமெண்ட்ஸுக்கு. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டயகோனல் எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஜாமெட்ரியிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, டயகோனல் அப்படின்னா ஸோ ஒரு வெர்டெக்ஸ் விட்டு அனதர் வெர்டெக்ஸை ஆப்போசிட் வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த லைன் பேர் தான் டயகோனல். ஸோ அதே மட்டும் அந்த லைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பேர் தான் என்னது, டயகோனல் எலமெண்ட்ஸ். ஓகேவா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 3 4 5. ஸோ இதில் டயகோனல் அப்படின்னா இந்த 1 5 அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயகோனல்னு சொல்லுவோம். இந்த டயகோனலில் இருக்கிற எலமெண்ட் என்னது 1 5. ஸோ இதுதான் என்னது டயகோனல் எலமெண்ட்ஸ். ஏஎம்எஸ் 1 5 நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு டயகோனல் கிடைக்குதுன்னா 3 4 ஜாயின் பண்ணும்போதும் we got another diagonal. பட் நம்ம டயகோனல் அப்படின்னு சொல்லும்போது டயகோனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லீடிங் டயகோனலை தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த லீடிங் டயகோனல் அப்படின்னா என்னது, இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஆப்போசிட்டாக கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற எலமெண்ட்ஸ் பேர் தான் என்னது, லீடிங் டயகோனல் எலமெண்ட்ஸ். ஓகே. ஸோ அப்போ டயகோனல் மேட்ரிக்ஸ்னால் என்னது, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கிற பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஆல் ஆஃப் ஹூஸ் எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸப்ட்னா எது, அதை தவிர எதை, லீடிங் டயகோனல் ஆர் 0, எக்ஸப்ட் தோஸ் இன் த லீடிங் டயகோனல். அப்படின்னா என்ன அர்த்தம், லீடிங் டயகோனலை தவிர ரிமைனிங் எல்லாம் என்னவா இருக்கணும், ஆர் 0 இஸ் கால்ட் அ diagonal matrix.
ஸோ இது ரொம்ப நம்ம இங்கே இருக்கிற டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டெஃபினேஷன் என்ன? A square matrix all of whose elements except those in the leading diagonal element are 0 is called a diagonal matrix. And then you write any one example. Okay. Next, in diagonal elements, all the leading diagonal elements are 1 or same number is called a scalar matrix. கொடுத்துருக்கா லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து என்னது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். பாருங்கள் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் இதில் 4 இருக்கா, இதில் கே, இதில் 5. ஸோ அப்போ இந்த மாட்டம் இருக்கணும். இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன் ஜென்ரல் இந்த கொடுத்துருக்கா ஏ ஈக்குவல் டு ஏஐஜே எம் கிராஸ் எம். எம் கிராஸ் எம்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன? நம்ம வந்து என்ன மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கிறோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இந்த ஆனால் டயகனல்னு போட்டிருக்கோம். இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லும் போதில் அதில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு வேர்டு வந்துடும். ஸோ அது இன்டைரக்டாக இங்கே இருக்குது. செட் டு பி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னது? இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? 0வாக இருக்கணும். வேர் ஸோ இங்கே நம்ம கேன்னு கொடுத்துருக்கோம். அந்த கேங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் ஸோ இதே மாட்டம் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் 1ன்னு இருக்குது, இந்த இதெல்லாம் 1ன்னு இருக்கா? எஸ். ஸோ இது வந்து எது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். இதுதான் டெஃபினேஷன். A square matrix in which the elements in the leading diagonal are all 1 and rest are all 0. Rest என்னது? ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னாவே இது ஈஸியில் அண்டர்ஸ்டுட். என்னது? A matrix is said to be zero matrix or null matrix if all its elements are 0. எல்லா எலமெண்ட்ஸும் 0வாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்னது? ஜீரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்னது? இந்த மேட்ரிக்ஸ் which is obtained by interchanging the elements in rows and columns of a given matrix. A is called a transpose of a matrix of A and is denoted by A transpose. Readers A இந்த A பவரில் டீன்னு போட்டிருக்கா, இதை எப்படி ரீட் பண்ணணும்? A டிரான்ஸ்போஸ்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு, 3x3 இருக்குது, A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ ரோவில் இருக்கிறத நம்ம காலமாக சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள் ரோவில் ஃபஸ்ட் ரோவில் யார் யார் இருக்கா? 5 3 -1. ஸோ அதை அப்படியே காலத்தில் ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவில் 2 8 9. ஸோ அதை செகண்ட் காலம் எழுதியாச்சு. -4 7 5. ஸோ தேர்ட் காலமாக எழுதியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். A square matrix in which all the entries of above the leading diagonal are 0 is called a lower triangular matrix. If all the entries below the leading diagonal, so leading diagonal பார்த்தோம் அப்படின்னா above elements are 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது lower triangular matrix. leading diagonal below elements எல்லாம் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? upper triangular element மேட்ரிக்ஸ். பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லீடிங் டயகனல்னால் என்னது? 1 2 7. இதில் பார்த்தோம் அப்படின்னா பிலோ எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு? மேலே மட்டும்தான். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறேன்? நம்பர்ஸை தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா லீடிங் டயகனல் 8 5 1. இதில் அப்பர் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? 0. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் கீழே தான் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவல் மேட்ரிசஸ்.
2 matrices are equal அப்படின்னா ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா if and only if they have same order. ஃபஸ்ட்டு அது ரெண்டும் எப்படி இருக்கணும், சேம் ஆர்டராக இருக்கணும். அண்ட் ஈச் எலமெண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி. ஸோ இதோடைய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், ஏபி ரெண்டுமே ஈக்குவல் மேட்ரிசஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னது, ரெண்டுமே சேம் ஆர்டராக இருக்கணும். அண்ட் ஈச் எலமெண்ட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே we can say both matrices are equal matrices. The next one, the negative of a matrix. Negative of a matrix அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் ஆகும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, 2 - 4 9, 5 - 3 - 1 கொடுத்துருக்காங்களா. நெகட்டிவ் அப்படின்னா என்னது, ஆப்போசிட் சிம்பிள். ஸோ அவங்க ப்ளஸ் ஏன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் மைனஸ் ஏன்னு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீ என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ +2 அப்படின்னா -2, -4னா +4, +9 -9, +5 -5, -3 +5, -1 +1. ஸோ அப்போ ஒவ்வொரு நம்பரையும் நான் சேஞ்ச் பண்ணணும் சைனை. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற பேர் தான் என்னது, நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நம்ம பார்த்தா எல்லா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு நியூ நோட்டை வாங்கி ஸோ எல்லாத்தையுமே டைப்ஸோடைய டெஃபினேஷன் வித் 1 எக்ஸாம்பிள் ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.